ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எதுக்கு தெரியுமா உங்க எல்லாரும் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுதான் நாங்கள் பார்த்துருக்கிற புது வீடு. எனக்கு புது பார்பி அம்மா கிடைச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காக நாங்கள் இந்த வீடு பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடு எப்படின்னா ரொம்ப பிளைனாக இருக்குது. இது நம்ம தான் நல்லா டெக்கரேட் பண்ணணுமே. தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. வீட்டு வாசலில் தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமு, கிச்சனு, ஹால் இதெல்லாம் செட் பண்ணணும். இந்த இடத்துல பெட்ரூம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு டேபிள் போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோஃபா வரும். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான்ப்பா உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? பார்பி ஆண்டிக்கு புது வீடு செட் பண்ண போறவா? ஜாலி. ஆமா ஆமா, வாங்க எல்லாரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். தர்ஷன், நாங்க ஹெல்ப் பண்றோம்டா பார்பி ஆண்டிக்கு புது வீடு செட் பண்றதுக்கு. அன்னரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கான். இன்னைக்கு அவனை வச்சு செம்மையா வேலை வாங்கிட வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆளுக்கு ஒரு திங்ஸ் எடுத்து வந்து வீடு செட் பண்ணலாம். சரிடா தர்ஷன், நாங்களும் வரோம். ஐயோ அப்பா, தள்ள முடியலையே. தள்ளு தள்ளு தள்ளு. தள்ளு 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 தள்ளு. அப்பா, எவ்வளோ பெரிய சோபா வருது, தள்ளவே முடியல. நல்ல பொசு பொசுன்னு இருக்குது உட்காரத்துக்கு. சோபா முதல்ல தள்ளிட்டு வச்சுருவா மாடி. ஆமா, மயக்க வருது. சோபா தள்ளிட்டு இருந்தது எனக்குலாம் சுத்தமாக முடியல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஜாமான அவ்வளோ தூக்கிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் சோபாவில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தள்ள முடியல தள்ள முடியல தள்ள முடியல. ஐயோ, கீழே வந்துட்டு போகுது. அப்பா தர்ஷனா, நான் இந்த செல்ஃபு தள்ளிட்டு வந்துட்டேன். தர்ஷனா, இங்க பாருங்க, நல்ல வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷெல்ஃப் வெளியில இருந்துச்சு. இதை தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல நமக்கு தூக்க முடியாதுப்பா. ஓரம்போ ஓரம்போ, இந்த அபியோட வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, இந்த ஜனனியோட வண்டி வருது. அடி பாருங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு புதுசா கட்டில் வாங்கிட்டு வந்தா நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? நீ மட்டும் தூக்கிட்டு வந்தா தள்ளிட்டு தானே வந்தா. எங்களுக்கு ஒண்ணு நான் தூக்க முடியும். அதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஜன்னி சீக்கிரம் தள்ளிட்டு அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் போட்டுலாம். அப்பா, செமையா இருக்குது இந்த கட்டில். இந்த கட்டில் நல்ல சூப்பரா பொசு பொசுல சாஃப்டா இருக்க மாட்டேங்குது. குதிச்சு பார்க்கலாம். ஐயா, சூப்பரா குதிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஜாலியா இருக்குது. புது கட்டில் செமையா இருக்குது. எங்க வீட்டு கட்டில நான் இப்படிதான் குதிச்சு குதிச்சு விளையாடுவேன். நீங்களும் இப்படிதான் விளையாடுவீங்களா? புது கட்டில குதிக்காதடி, அப்புறம் அவ்வளவுதான் ஸ்ப்ரிங் எல்லாம் போயிடும். எங்க அம்மா திட்டுவாங்க. சரி, உட்காந்துட்டு நான் அப்படியே புது பெட் குதிக்கவே விட மாட்டாங்க. தர்சனே, இந்த அஜய் பையன் எடுத்து தூக்கிட்டு வரான். தர்சனண்ணா, நான் இந்த டேபிள் தூக்கிட்டு வந்தேன். அப்பா, செம்ம வெயிட்டு. பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்குது. தூக்கவே முடியல. பயங்கர வெயிட்டா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்களேன், தலகாணி தனியா நடந்து வந்துட்டு இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, செம காமெடியா இருக்குது. என்ன, தலகாணி தனியா நடந்து வந்துட்டு இருக்குதா? ஆமா, என்ன தலகாணி தனியா நடந்து வந்துட்டு இருக்குது? யாரையும் காணோம். யார்டா இருக்கிறது உள்ளாக்க? எவ்வளவு தலகாணி உங்க வீட்டுல? என்ன இவ்வளவு தலகாணி வச்சிருக்கீங்க? தூக்கிட்டே வர முடியல. தலகாணி தூக்குனதும் நான் உள்ள இருக்கிறத மறைஞ்சு போயிட்டேன். இதுக்கு மேல எனக்குலாம் வேலை பார்க்க முடியாதுப்பா. சப்பா பாப்பா, எவ்வளவு வெயிட்டு, தூக்கவே முடியல. எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்கப்பா. நான் சேர் இதுக்குள்ளே டிவி டேபிள் தான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நகருங்க, வழி விடுங்க. அப்பா, செம்ம வெயிட்டு, தள்ளவே முடியல. எல்லாரும் இந்த டேபிள நான் மட்டும் தள்ளிட்டு வரட்டுன்னு ஒத்தால தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. யாருமே ஹெல்ப்புக்கே வர மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பெரிய டேபிள், எவ்வளவு கனமா இருக்கு தெரியுமா? அனிதா, அந்த டேபிள் உனக்கு தான் கரெக்ட். ஒன்னாலதான் தள்ளிட்டு வர முடியும். அதனாலதான் நீயே தள்ளிட்டு வரட்டும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்புறம் கிச்சனுக்கு தேவையான திங்ஸுமே எல்லாம் வந்துருச்சு. இதே எடுத்துட்டு வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் திங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் எங்கெங்க எதை வச்சா கரெக்டா இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. பார்பி அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள சூப்பரா இந்த வீடு நம்ம செட் பண்ணி வச்சிடணும். அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்கணும். அதுக்குதான். ஆஹா, இது சூப்பரா இருக்குது. டேய் தர்ஷன், என்னடா இந்த கிச்சன் செட் செமையா இருக்குது. அழகா ஒரு நல்ல கேஸ் ஸ்டவ், மைக்ரோவேவ் அவனு, அதுக்கப்புறம் பாத்திரங்கள், ஒரு மிஷின் எல்லாம் கூட கட்டிங்குது. சரி, ஆளுக்கு பிரிச்சு வேலை பார்க்கலாம். அப்பதான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். நானும் ஜனனியும் பெட்ரூம் செட் பண்றோம். தர்ஷன், நீ ஹாலை செட் பண்ணிரு. தர்ஷினி, நீ வந்து கிச்சனை செட் பண்ணிரு. அப்பா, நம்ம பெட்ரூம்ல இந்த மாதிரி கட்டில இந்த சைடு போட்டுக்கலாம். ஜனனி, என்னடி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா? இங்க பாரு, நான் தலகாணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எல்லாத்தையும் செட் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம் மாதிரி தர்ஷன் பிரிக்கணும்னு சொன்னான் இல்லையா? இதுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். நீ முதல்ல இந்த பெட் எல்லாம் ரெடி பண்ணு. சரியா? கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து போட்டு தலகாணி எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வை. நான் அதுக்குள்ள பெட்ரூம் தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு ரெடி பண்ணிட்டு வரேன். சரி அபி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படாத. அபி வந்து இந்த பெட்ரூம் மாதிரி தடுக்கிறதுக்காக ஏதோ ரெடி பண்ண போறேன்னு போயிட்டா. வரட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த கட்டிலுக்கு நல்லா சூப்பரா இந்த காட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு, நல்ல பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு விட்டுட்டு, தலகாணி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சூப்பரா ரெடி பண்ணிட வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த பிளைனா இருக்கிற அந்த வீட்டை அழகா ஃபர்னிச்சர் எல்லாம் வச்சு சூப்பரா பார்பி ஆண்டிக்கு ஏத்த மாதிரி செமையா வீடை நாங்க ரெடி பண்ண போறோமே. ரெடி பண்ணிட்டு காட்டுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல வேற எக்ஸ்ட்ராவா என்னென்ன ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கண்டிப்பா செஞ்சிடறோம். சரி, ஓகே. இந்த கட்டிலுக்கு ஆல்ரெடி ஒரு பெட் ஸ்ப்ரெட் விரிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா
பீரோவை போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் இருக்கணும், அது இந்த சைடு வச்சிடலாம் போர்வைய. அப்புறம் 2 தலகாணி இந்த பக்கம் வச்சிடலாம், ஒரு தலகாணி அந்த பக்கம் வச்சிடலாம். அப்பா சூப்பரா இருக்குதே. இது கரெக்டா இருக்குமா இல்ல மாத்தி போட்டுடலாமா? இல்ல தலகாணியை இந்த சைடு போட்டுடலாம், சேர்த்து ஓரமா போட்டு விட்டுற வேண்டியதான். பெட்ஷீட்டை இந்த பக்கம் வச்சு விட்டுறலாம், அப்பதான் நல்லா இருக்கும். சரி, இது நல்லா இருக்குது. அபி வந்து பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அபி அபி சீக்கிரமா வா, பெட்ரூம் தடுப்புக்கு ஏதோ செய்ய போறேன்னு சொன்னீங்களே, எடுத்துட்டு வா. இங்க பாரு, அந்த அஜய் பையன் கொண்டு இந்த குட்டி டேபிள இந்த கட்டிலுக்கு பக்கத்துலயே போட்டு வச்சிடறேன். சரிடி, சூப்பரா நான் உன்னை ரெடி பண்ணிட்டேன். இப்ப பாரு. ஏய் ஜன்னி, இங்க பாத்தியா? சூப்பரா பார்பி ஆண்டிக்கு பெட்ரூம்க்கு ஒரு தடுப்பு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன் பாத்தியா? இது வச்சதுக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப பாரு, நம்ம பெட்ரூம் வாசலுக்குள்ள உள்ள நுழைஞ்சிடலாம். உள்ள போயிட்டோம்னா இப்படிதான் இருக்கும். எப்படி நல்லா குட்டியா காம்பாக்டா அழகான பெட்ரூம் ரெடி பண்ணியாச்சுல. சூப்பரா கட்டலும் போட்டாச்சு, நல்லா தலகாணி எல்லாம் போட்டாச்சு. இந்த பீரோவையும் வச்சிடலாண்டி பெட்ரூம்குள்ள. பீரோ பெட்ரூம்குள்ள தானே வச்சிருப்பாங்க. சரி ஓகே, அப்படியே இந்த பீரோவை தள்ளிட்டு வந்து இந்த சைடு வச்சு விட்டுறலாம். ஆமா டி, பார்பியோட திங்ஸ் எல்லாத்தையும் இந்த பீரோல தான வச்சுக்குவாங்களே. கரெக்ட்டா தான், கட்டில் போட்டாச்சு, பீரோ வச்சாச்சு, குட்டியா ஒரு டேபிளும் போட்டாச்சு. ஓகே, இன்னும் இதுல என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா ஏதாவது ஆட் பண்ணணும் நீங்க சொன்னாலும் கண்டிப்பா நாங்க செஞ்சு வச்சிடறோம். சரிடி, வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். நம்ம சொன்ன மாதிரி பெட்ரூம் எல்லாம் நம்ம சூப்பரா செட் பண்ணிட்டோம். இந்த தர்ஷன் ஹால் செட் பண்றானு போய் பார்க்கலாம். டேய் தர்ஷன், இங்க பாத்தியா நாங்க எவ்வளவு சூப்பரா பெட்ரூம் ரெடி பண்ணிட்டோமே. கட்டில் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டோம், எல்லாமே பண்ணிட்டோமே. சூப்பரா இருக்குது பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம செட் பண்ண பெட்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஏய் தர்ஷன், நீங்க என்ன எதுவுமே பண்ணவே இல்லையா? என்னடா இப்படி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இரு வர. நீ பெட்ரூம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் வந்து ஹால் அரேஞ்ச் பண்ண முடியும். சரி ஓகே, இந்த டிவி டேபிள் எடுத்துட்டு போயிட்டு அனிதா கொண்டு வந்தாலே இந்த டிவி டேபிள் எடுத்துட்டு போயிட்டு இந்த சைடு வால்ல அப்படியே வச்சு விட்டுலாம். அப்படி வச்சுட்டோம்னா டிவி வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு திருப்பி வச்சிடலாம். கீழே இருக்கிற ஷெல்ஃப்ல புக்கு, நோட்டு, பேக் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சிடலாம். இதுல வந்து நல்லா நம்ம டிவி வச்சிட வேண்டியதான். ஆமா, டிவி கூட இருந்துச்சு. எங்க கொடுங்க சீக்கிரம், டிவி எடுத்து இது மேல வச்சிடலாம். ஹை தர்ஷனா, இந்த டேபிள் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல தர்ஷனா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது தர்ஷனா. ஆமா தர்ஷினி, எனக்கும் இந்த டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. சரி ஓகே, டிவி நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். இன்னுமே இந்த டேபிள்ல டெக்கரேஷனுக்கு நம்ம நிறைய திங்ஸ் வைக்கலாம். அதெல்லாம் நாங்க அப்புறமா செஞ்சு வச்சிருவோம். இப்போதைக்கு இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாம் இனிமே தான் டெக்கரேட் பண்ணணுமே. ஹையா தர்ஷனா, சூப்பரா இருக்குது இந்த டேபிள் பாக்குறதுக்கு. தர்ஷனா இந்தாங்க, இந்த கபோர்டை எடுத்துட்டு போயிட்டு எங்க வைங்க. இது எங்க வைக்கிறது? இதை இந்த கார்னர்ல வச்சிடலாம். ஏதாவது வந்து முக்கியமான பொருள், கப்பு, இந்த மாதிரி நாங்க வாங்குற ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அது இந்த கபோர்ட்ல வைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும். அதனால இந்த இடத்துல கார்னர்ல வச்சிட வேண்டியதான். அப்பா, நான் ஹால் ஒரு வழியா செட் பண்ணிட்டேன். ஏய் ஜனனி, அனிதா, நீங்க 2 பேரும் இந்த கிச்சனை செட் பண்ணுங்க. ஓகே தர்ஷனா, நானும் அனிதாவும் சேர்ந்து இந்த கிச்சனை சூப்பரா செட் பண்ணிடுறோம். இதுல மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கேஸ் ஸ்டவும் சிங்க்கும் வர கம்பார்ட்மெண்ட்டை இந்த சைடு வால்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவனை இந்த சைடு வால்லையும், ஃப்ரிட்ஜ் இந்த சைடு வால்லையும் வச்சிடலாம். தர்ஷனா, இங்க பாருங்க, நான் சூப்பரா செட் பண்ணிட்டேன். வாவ், சூப்பரா இருக்குடி தர்ஷினி, உங்க வீட்டு கிச்சன். இந்த மாதிரி கிச்சன் நான் பார்த்ததே இல்ல, செமையா இருக்கு. டேய் தர்ஷன், அப்ப உங்க பாட்டிமாவோட கைத்துக்கட்டல் வெளியில கிடக்கல, அதை எங்கடா போடுவீங்க? இங்க பாரு, அந்த கைத்துக்கட்டல் எங்க போடுவீங்க நீங்க? அட ஆமால, பாட்டிமாவோட கைத்துக்கட்டல் வேற மறந்துட்டோம், அது எங்க போடலாம்? சரி ஓகே, இந்த கட்டிலுக்கு இந்த இடத்துல போட்டுடலாம். இங்க போடனாவே எங்க பாட்டிமா டிவி ஓட்டுறப்ப அப்படியே சீரியலை காதல கேட்டே தூங்குவாங்களே. ரூம் வாசலே போட்டாச்சு. அப்பாடா, இருந்த திங்ஸ் எல்லாம் ஒரு வழியா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ் மட்டும் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். வால் கிளாக்கு, அதுக்கப்புறம் ஷோகேஸ் பீஸ், அதுக்கப்புறம் எங்களோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கணும். அப்பா, வீடு ஒரு வழியா செட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்க செட் பண்ணிருக்கிற எங்களோட புது வீடு. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதுல வேற என்னெல்லாம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. தர்ஷனா, எனக்கு இந்த டிவி டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குது தர்ஷனா. இதுல நீங்க நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா ஆமா, எனக்கு இந்த டிவி டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்குது, சூப்பரா செட் பண்ணியாச்சுல. தர்ஷன் வீடு முன்ன இருந்ததை விட இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அந்த சித்தி இருந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை மாத்திரலாம்னு சொல்லிட்டு எங்க டாடி கிட்ட சொல்லிட்டு நாங்க சூப்பரா இந்த மாதிரி மாத்திருக்கிறோமே. இது வந்து எங்க டாடிக்கும் எங்க அம்மாக்கும் இந்த சூப்பரான பெட்ரூம் நாங்க செட் பண்ணிட்டோம். நல்லா கட்டில் போட்டு, மெத்தையெல்லாம் போட்டு, பீரோ வச்சு, டேபிள் எல்லாம் போட்டு சூப்பரா செட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நானும் எங்க பாட்டி தர்ஷினி எல்லாம் இருக்கிறதுக்காக வெளியில சூப்பரா ஹால் செட் பண்ணிருக்கிறோமே. இதுல எங்க அம்மா இந்த பீரோல தான் எங்க அம்மா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. எங்க அம்மாவுக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்க போகுது. அவங்கள நல்லா கண்ணு கட்டி கூட்டிட்டு வந்து இந்த வீடை சுத்தி காட்டணும், செம்மையா இருக்கும்ல அவங்களுக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா பார்பி ஆண்டி செம்மையா சர்ப்ரைஸ் ஆயிருவாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.